இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். தீர உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்கொண்ட மனதாய் முன் செல்வோயா. தீர உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்கொண்ட மனதாய் முன் செல்வோயா. தீர உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்கொண்ட மனதாய் முன் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை தியானிக்க போகிறோம். கடைசி நாட்களில் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தேவன் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லுகிறார். John 9:4 I must work the works of him who sent me while it is day. The night is coming when no one can work. பாருங்கள், இயேசு ரட்சகர் சொல்லுகிறார், நான் கிரியை செய்ய வேண்டிய நேரத்தில் நான் கிரியை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்ய முடியாத, செயல்பட முடியாத ஒரு இருளின் காலம் வரப்போகிறது என்று தேவன் எச்சரிக்கிறார். அப்படி இந்த பூமியிலும் கூட அப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகிறது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாய் நம் கொரோனா என்ற வியாதியை சந்தித்த பொழுது முழு உலகம் ஸ்தம்பிக்கத்தக்கதாய் கிரியை செய்ய முடியாத ஒரு இருளின் நாட்களை நாம் உணர்ந்தோம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு மறுபடியும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை கொடுத்திருக்கிற இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தவும், அநேகருக்கு கடவுளுடைய நற்செய்தியை சொல்லவும், அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறவும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம். ஒருவேளை இந்த வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, நாளைக்கு இருளின் நாட்கள் வந்தால் அவைகள் மூடப்பட்டுவிடும். இன்றும் எத்தனையோ தேசங்களில் தேவனுடைய நற்செய்தியை சொல்ல முடியாத வாசல்கள் மூடப்பட்டது. ஏன், நம் தேசத்திலும் பல இடங்களிலே ஒரு மூடப்பட்ட சூழ்நிலை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் சொல்வோம், ஆண்டவரே, அந்த ராக்காலம் எங்கள் தேசத்தில் வருவதற்கு முன்பதாக, உலகம் முழுவதும் வந்து மூடுவதற்கு முன்பதாக நாங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்று கேட்போம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத அந்த ராக்காலத்தை குறித்த ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை என்று கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அனுகூலமான வாசல், இன்றைக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒரு அனுகூலமான நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி எங்கள் ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்தவும், அநேகரை நம்முடைய வெளிச்சத்துக்குள் கொண்டு வரவும் எங்களை பயன்படுத்தும் ரட்சகா. தேசங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.